ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விலங்குகள் என்ன பண்ணுது? விலங்குகளுக்கும் இதே மாதிரி ஆண் உறுப்பு இருக்கு. விலங்குகளுக்கு பெண் உறுப்பு இருக்கு. அதுங்க அந்த உறுப்புகள எதுக்காக பயன்படுத்துதுங்க அப்டின்னா, இனப்பெருக்கம் பண்ணி தன்னுடைய சந்ததிகள விருத்தி பண்றதுக்கு தான். அதே தான் மனுஷனும் பண்றோம். அதுக்கு நம்ம திருமணம் அதுக்காக மட்டும் சந்ததிகள் விருத்தி அடையணுன்ற பர்ப்பஸ்க்காக மட்டும் பண்ணல. அதே இனப்பெருக்கத்துக்காக மட்டும் தான் அந்த பிறப்புறுப்புகள் மனிதனுக்குமே பயன்படுது. ஆனா, கணவன் மனைவி 2 பேருமே தன்னுடைய இனப்பெருக்கம் முடிந்து, அதுக்கான சந்ததிகள விருத்தி அடைஞ்சும், ஒவ்வொரு உடலுறவுக்கு பின்னாடியும் அந்த மனைவி அந்த கணவனுக்காக என்னென்ன விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்றா, அந்த உடலுறவு தாண்டி என்னென்ன விஷயங்கள் குடுக்குறா, அதே போல அந்த ஆணும் அந்த மனைவிக்கு உடலுறவு தாண்டி என்னென்ன உணர்வுகள குடுக்குறாரு, எத்தனை அன்பான விஷயங்கள பேசுறோம், அன்பாக நடந்துக்கிறோமா, அவங்கள அன்பால அரவணைச்சு பாசமா ஒரு இவங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லன்ற ஒரு உணர்வை 2 பேருமே பகிர்ந்துகிட்டோமா? அப்படின்ற எட்ஜ்ல தான் பெரிய கொஸ்டின் மார்க் நிக்குது தம்பதிகளுக்கு இடையே. சோ அது வந்து எம்ப்டியா ஃபீல் ஆகும் பொழுது தான் அங்க உடல் உறவுலயும் பிரச்சனை வருது. உடல் உறவு சார்ந்த விஷயங்கள் வெளியில கிடைக்குமான்ற போற நிலைமைக்கும் பிரச்சனை வருதுன்னு நான் இங்க சொல்றேன். சோ அப்ப விலங்குகள் போலவே நம்ம மனுஷங்க வாழ முடியாது இல்லையா? மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ பெண்ணுக்கு பிறப்புறுப்பு இருக்கிறதுனால நீங்க ஒரு ஆணுக்கு உடல் உறவு குடுத்துட்டீங்க அப்படின்றதுக்காக நீங்க வந்து கணவனை ஜெயிச்சிட முடியாது. அதே போல மனைவிக்கு நீங்க ஒரு ஆணா உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கைய நீங்க குடுத்துட்டீங்க, நல்லபடியா வச்சிருந்தீங்கன்றதுக்காக ஒரு பெண்ண நீங்க உங்க மனைவிய ஜெயிச்சிட முடியாது. அது தாண்டி என்ன இருக்கு? ஒரு 50 வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சில குடும்பங்கள்ல பார்த்திருக்கலாம். ஒரு மெச்சூர்டு பீப்பிள் எப்படி தன்னுடைய மனைவியையும், கணவனையும் ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த செக்சுவல் லைஃப்ன்றது ரொம்ப அதிகமா குடுக்க முடியாத பட்சத்துல, மத்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டையும் கேர் பண்ணுவாங்க. ஒய்ஃப ஹஸ்பண்டும் கேர் பண்ணுவாங்க. ஒரு சாப்பாடு செய்யறதா இருக்கட்டும், அவங்களுக்கு உடம்பு முடியாத சமயத்துல சின்ன சின்ன விஷயங்கள் என்ன கேர் பண்ணி செய்யலான்றது இருக்கட்டும். அந்த விஷயங்கள் அன்பான வார்த்தைகள் பேசுறதா இருக்கட்டும். இதே மாதிரியான சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள்ல தான் மனுஷங்களுடைய வாழ்க்கையே முடங்கி போய் கிடக்குன்னு நான் சொல்றேன். அந்த எதிர்பார்ப்புகள சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள பூர்த்தி செய்யறதுக்கு பெரிய மனசு வரமாட்டேங்குதுன்னு நான் இங்க சொல்றேன். அந்த பெரிய மனசு வந்து பெரிய புரிதல் வந்துட்டுன்னா, இன்னைக்கு திருமண வாழ்க்கை இவ்வளவு பெரிய பிரச்சனைகளையோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படுத்திக்க முடியலையா அப்படின்றதோ பெரிய விஷயமாவே இருக்காது அப்படின்னும் நான் சொல்றேன்.